இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்து இருக்கிறார் இல்லையா. கர்த்தர் நமக்காகவும் நம்முடைய காலத்துல என்னென்ன நிறைவேற வேண்டியது என்பதை அவர் அறிந்திருக்கிறார் இல்லையா. எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி அவர் செய்து முடித்து விட்டார். பரலோகத்திலே நம்முடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேறி ஆயிற்று. இந்த பூலோகத்திலே அவைகள் நிறைவேற வேண்டியதா இருக்கு இல்லையா. அதுதான் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிற கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அப்போ தேவன் நமக்கு குறித்து வைத்திருக்கிறத நம்மால அறிய முடியாது இல்லையா. அவர் ஆதி முதல் அந்த மட்டும் எல்லாவற்றையும் அவர் செய்து வருகிற கிரியைகளை மனுஷனால கண்டுபிடிக்க முடியாதுன்னே வேதவசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தர் அனந்த ஞானமுள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய ஞானத்தை ஒருவனாலும் ஆராய்ந்து அறிய முடியாது இல்லையா. அவர் அந்த சராசரங்களையும் சிருஷ்டித்து ஆள்கிற சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அவர் சிருஷ்டிகரா இருக்கிறார், அவர் ஆளுகிற தேவனாயும் இருக்கிறார்னு பார்க்கிறோம். அதான் இந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம். மனுஷனுக்கு இந்த உலகத்துல என்ன காரியம்? மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில நன்மை செய்வதே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன்னு பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்துல மனுஷனை மகிழ்ச்சியா இருக்கவும் உயிரோடு இருக்கும்போது நன்மை செய்யவும் தான் கர்த்தர் இந்த உலகத்துல மனுஷனை உண்டாக்கி வச்சிருக்காரு இல்லையா. அதை தவிர அவங்களுக்கு வேற ஒரு காரியம் இல்லை. அது தேவன் அறிந்திருக்கிறார். அதுதான் நாமளும் உணரணும். இந்த உலகத்துல நாம மகிழ்ச்சியா இருந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறவர்களா இருக்கணும். தேவனுடைய ஞானத்தை நம்மால அளவிடப்பட முடியாதது. அது ரோமர் 1ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்துல பார்க்கிறோம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப தேவனை குறித்து நாம் அறியணும்னா அது தேவன் நமக்கு எதெல்லாம் வெளிப்படுத்தி காண்பித்து இருக்கிறாரோ அவைகள் தான் நமக்கும் தெரிய வரும் இல்லையா. அவர் எதை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதுதான் உங்களுக்கு வெளிப்பாடுகளா வரும். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமையும் தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டு இருக்கிறவர்களாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அதாவது காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமையும் தேவத்துவம் என்பவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே தேவனுடைய மகத்துவத்தையும் தெய்வத்துவத்தையும் நாம எப்படி அறிகிறோம்? இந்த உலகத்திலே அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கி பகலை ஆள, சூரியனை இரவை ஆளுவதற்கு சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அவர் உண்டாக்கி இருக்கிறார். மலைகளையும் குன்றுகளையும் ஆறுகளையும் நீரூற்றுகளையும் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். இதெல்லாம் அவருடைய நித்திய வல்லமையின் தேவத்துவத்தை காணும்படியாக நமக்கு வச்சிருக்கிறார். அதனால தேவன் சகலத்தையும் செய்து வைத்திருக்கிறாரு, அது இல்லைன்னு நம்மளால எந்த போக்கும் நம்மால சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அனந்த ஞானத்தினாலே அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். காணப்படுகிறவைகள் எல்லாம் அவருடைய சிருஷ்டிப்பா இருக்கிறதுன்னே பார்க்கிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள்னே வேதவசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். இந்த உலகத்துல படைத்த பொன் வெள்ளி எல்லாமே கர்த்தருடையது இல்லையா. வானத்தின் நிறைவுகள் அவருடையது, பூமியின் நிறைவுகளும் அவருடையது. அவருடைய ஞானமும் அறிவும் ஆழம் எவ்வளவுன்னு நம்மளால ஆராய்ந்து பார்க்க முடியாது. அவருடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் நம்மால் ஆராயப்பட முடியாததுன்னு வேதவசனம் சொல்லுகிறது பார்க்கிறோம். இந்த ஞானத்தை யோபு அறிந்திருந்தார். அதான் யோபு 4ஆம் அதிகாரம் யோபு 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்றார், தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீ ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீ அறிய கூடுமோ. அப்ப தேவனுடைய அனந்த ஞானத்தை மனுஷனால் அறிய முடியாது. சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தையும் நம்மால ஆராய்ந்து பார்க்க முடியாது. அதை தன் சிநேகிதர்களுக்கு யோபு தேவனுடைய வல்லமையை குறித்து அவர் பேசுகிறார். அவர் ஞானத்தை குறித்து அவர் விவரித்து சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏன்னா நம் தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர்னு யோபு 5:9 பார்க்கிறோம்.
அப்போ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து வழிநடத்தின விதம் எல்லாருடைய கண்களுக்கும் இன்றைய வரைக்கும் அது ஆச்சரியம். செங்கடலை 2ஆக பிளந்து வெட்டாந்தரையிலே ஜனங்களை வழிநடத்தினார். வனாந்தரத்திலே அவர் அவர்களுக்கு அப்பத்தையும் காடையும் கொடுத்து அவர்களுக்கு போஷித்தார்னு பார்க்கிறோம். வனாந்திரத்திலே வழிகள், அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்கினார். கண்மலையை பிளந்து தண்ணீரை குடிக்க கொடுத்தார். கசப்பாயிருந்த மாறாவின் தண்ணீரை தேவன் அவர்களுக்கு மதுரமாக்கி கொடுத்தார். அதே போல யோர்தானை அவங்க கடந்து போகும் போதும் யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்தார். எவ்வளவு வேகமாக ஓடுகிற அந்த யோர்தான் நதியை தேவன் பின்னிட்டு வைத்து அதையும் 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து கானானுக்குள்ளாக நுழைய செய்தார்னு பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய அனந்த ஞானத்தை நம்மால் ஆராய்ந்து பார்க்க முடியாது. அவர் பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். அதே போல பிரசங்கி 8:17 பார்க்கிறோம், தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை ஞானி எண்ணினாலும் அதை அறிந்து கொள்ள மாட்டான்னு இருக்கு. அப்போ சூரியனுக்கு கீழே தேவன் படைத்து வைத்திருக்கிற சகல கிரியைகளையும் மனுஷன் கண்டுபிடிக்க முடியாததா இருக்குதுன்னு பார்க்கிறோம். மனுஷன் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் தேவனுடைய அனந்த ஞானத்தை அவனால உணர முடியாது. ஞானி அதை கண்டுபிடிக்கணும்னு நினைத்தா கூட அவனால கூட அதை ஆராய்ந்து பார்க்க முடியாதுன்னே வேதவசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். சங்கீதம் 104:24 பார்க்கிறோம், கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளா இருக்கிறது, அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உடைய பொருட்கள் நான் நிறைந்திருக்கிறது. அப்போ தேவனுடைய கிரியைகளை நாம் பார்க்கும் போதெல்லாம் தேவனை எண்ணி எண்ணி நாம துதிக்கணும். நமக்காக தேவன் சகலத்தையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆளும்படியாய் அன்னைக்கு ஆதாம் கரத்திலே எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய கரத்திலையும் சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படியா அவர்களுடைய பிள்ளைகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனா இருக்கிறார் இல்லையா. அதான் இந்த பூமியிலே அவருடைய பொருட்களினாலே நிறைந்திருக்கிறதுனா என்னவா இருக்கு, அதெல்லாம் எல்லா காடு, மலை, மேடுகள், குன்றுகள், நீரூற்றுகள், அந்த மாதிரி எல்லாவற்றையும் நமக்காக தேவன் உண்டு பண்ணி படைத்து கொடுத்து இருக்கிறார்னு பார்க்கிறோம். யோபு 37:23 இங்க யோபு சொல்றாரு, ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். அப்போ இப்படி அண்ட சராசரங்களையும் உண்டாக்கி சிருஷ்டித்து ஆளுகிற அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளா இருக்கிற அவர்களை அவர் மதிக்க மாட்டார். அப்போ இன்னைக்கு எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிற ஞானிகள் எல்லாம் அவர் கண்ணுக்கு முன்னாடி சாதாரணமானவங்க இல்லையா. தங்கள் எண்ணத்திலே ஞானிகளா இருக்கிறவங்க அவங்கள அவர் என்ன பண்ண மாட்டாரா, மதிக்க மாட்டாரு. ஏன்னா தேவன் கொடுத்த ஞானம் தான் அவங்களுக்குள்ளேயும் விளங்குது. அவங்க இன்னைக்கு அநேக காரியங்களை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துல உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கலாம். ஆனா அதெல்லாம் தேவனுக்கு முன்பாக அற்பமா இருக்கிறது. அதை அவர் மதிக்க மாட்டார்னே வேதவசனம் சொல்லுது. ஏன்னா பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே சகலத்தையும் உண்டாக்கி அதை குமாரனாகிய கிறிஸ்துவிடத்துல கொடுத்திருக்கிறார் இல்லையா. அதனாலதான் குமாரன் தன்னை யாருக்கு வெளிப்படுத்தணும்னு சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அவரை தவிர வேறு ஒருவரும் பிதாவை அறிய முடியாதுன்னே வேதவசனம் சொல்லுகிறது. மத்தேயு 11:27 சகலமும் என் பிதாவினாலே எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான், குமாரனும் தன்னை எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். அப்போ தேவன் சகலத்தையும் உண்டாக்கி குமாரன் கரத்திலே கொடுத்து வைத்திருக்கிறார். அப்போ நாம இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பிதாவை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கணும். அவர் படைப்புகளை எண்ணி எண்ணி துதிக்கிறவர்களா இருக்கணும். தேவனுடைய அனந்த ஞானத்தை நாம் சொல்லி நாம் மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு நாம துதிகணம் செலுத்துகிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் சொன்ன காரியத்தின்படி அவர் சகலத்தையும் அதனதன் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிப்பா. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை குறித்து, நம்ம குடும்பத்தை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து எத்தனையோ காரியங்கள் நமக்கு கேள்விக்குறியா இருக்கலாம். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் எப்படி நடக்கும் நம்ம ஆச்சரியப்படலாம். ஆனா தேவனுடைய ஞானத்தை நாம் ஒருவரால் ஆராய்ந்து அறிய முடியாது. அதுக்கென்று கர்த்தர் குறித்த காலத்தையும் நேரத்தையும் வைத்திருக்கிறார். அதெல்லாம் நிறைவேற ஏற்ற சமயமும் தேவ செயலும் அதற்கு நேரிட வேண்டும் இல்லையா. பிரசங்கி 9:11 நாம் அந்த வசனத்தையே நம்ம பார்ப்போம். அப்போ தேவ செயல் நேரிடணும் நமக்கு. அதற்காக நாம் தேவனிடத்துல கேட்கும்போது கர்த்தர் நமக்கான காரியங்களையும் வாய்க்க பண்ணி அதை நடப்பித்து நம்மையும் தேவன்
சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வைக்க அவர் வல்லமில்ல தேவனா இருக்கிறார். ஆமீன்.